வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ கார புளிக்குழம்பு ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு கொஞ்சமாக வாழைப்பூ எடுத்துகிட்டு மோர் கலந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக. இது போல் குட்டி குட்டியாக இருக்கிற வாழைப்பூவை எடுத்துக்கிட்டோம்னா குழம்புல போடும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது போல் பெருசாக இருக்கிற வாழைப்பூவை அவாய்ட் பண்ணிடுங்க, இது பொரியலுக்கு தான் நல்லாயிருக்கும். இதில் இருக்க நரம்பு தோல் எல்லாமே நீக்கியாச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை கரைச்சி புளி தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அரைக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துட்டு சின்ன டம்ளரில் 1.5 டம்ளர் அளவு, அதாவது இந்த வாழைப்பூ மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து குக்கரை மூடி விசில் போட்டுட்டு 3 விசில் வர நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். வேக வச்சதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு வாழைப்பூவை மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதோட 15 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா கட் பண்ணதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அஞ்சு சின்ன வெங்காயத்தையும் முழுசா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம். வெங்காயம் கலர் மாதிரி இது போல் நல்லா வதங்கினதும் 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பையும் இதோட சேர்த்துக்கலாம். தக்காளி இது போல் நல்லா வதங்கினதும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போ இதோட நம்ம வேக வச்சு எடுத்துருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். தண்ணியை வடித்து கீழே ஊற்றிடுங்க. வாழைப்பூவை மட்டும் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்புக்கு பயன்படுத்தும் போதோ அல்லது பொரியலுக்கு பயன்படுத்தும் போதோ குக்கரில் இது போல் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கும் போது இதில் இருக்க முக்கால்வாசி உவர்ப்புத்தன்மை துவர்ப்புத்தன்மையை எடுத்துரும். இப்போ இதில் புளித்தண்ணியை சேர்த்தாச்சு. புளித்தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது போல் கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாக வந்ததும் இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போது 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், குழம்புலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு, நல்ல கரெக்டான திக்னஸ்க்கு வந்திருக்கு. இப்போது கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைப்பூ கார புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 3 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.